வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் பிச்சு போட்ட கோழி வறுவல் தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த பிச்சு போட்ட கோழி வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கோழியோட தொடப்பகுதி பீஸு. இது தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவாக இருக்கும். இதை குக்கரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்ச தீயில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கலாம். பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கறிவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். வறுவலுக்கு தேவையான மசாலாவை வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டுடலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை போட்டு ஒரு 10-20 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். 1/2 கப் அளவுக்கு சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது. இதை ஊற்றி கலந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு சிக்கனில் மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அளவான தீயில் வேக விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா வகையான சாதத்துக்கும் சப்பாத்தி, பரோட்டாவுக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த பிச்சு போட்ட கோழி வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.